அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் எல்லாரும் இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கும் பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்களும் நம்மளோட சோஷியல் பேஜஸ் இதிலே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிலே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே அதிலே நிறைய அப்டேட்ஸ் வந்து சொல்லிடுவோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நீங்கள் டேரக்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபைனலி நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு தேவை அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு அன்பாக்சிங் தான் இது. பட் இதில் வந்து என்னோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்துலாம். ஸோ லெட்ஸ் கவுண்ட் டவுன் 3, 2, 1. ஓகே, ஹியர் இஸ் மை ப்ராடக்ட். சாரி, இந்த பக்கம் பண்ணல. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ப்ராடக்ட். இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு 5 ஃபேன் உள்ள கூலிங் பேட். ஸோ இது என்னோட லேப்டாப் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஒரு அன்பாக்சிங் அண்டு ரிவ்யூ அப்படின்னு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ. ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான ஒரு அன்பாக்சிங்கை பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்துட்டு வந்துட்டிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம். என்ன அப்படின்னா, இந்த திருப்பி நான் இதுலேயே வந்து ஒரு சும்மா சாம்பிளாக ஒரு அன்பாக்சிங் பண்ணுறேன். ஆல்ரெடி இது நான் யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இது யூஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். நான் பர்ச்சேஸ் பண்ணி 2 வீக்ஸ் இருக்கும். ஸோ நான் முதலே வீடியோ அன்பாக்சிங் ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நினைச்சேன். பட் டைம் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து போடல. ஸோ என்கிட்ட இதில் வந்து கொஞ்சம் வந்து வெக்கையாக இருக்கும். ஸோ அதனால் நான் அடிக்கடி துடைச்சிப்பேன். அதெல்லாம் குறைக்காதீங்க. ஏன்னா செம்ம வைக்க ரூம் வந்து ஒரு சின்ன ரூம். ஸோ அதனால் கொஞ்சம் இயற்கையாக இருக்குது. அதை துடைச்சிக்கலாம். ஓகே, இந்த ஃபேனை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஃபேன்ஸ் உள்ள கூலிங் பேட். ஸோ இந்த பேட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்டில் ஸோ ஸ்டீல் தான். ஸோ ஸ்டீல் அண்டு நெட்டு மாதிரி இருக்குது. ஸ்டீல் நெட் தான். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக கவர் அந்த பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக். அதுக்கப்புறமா உள்ள வந்து ஒரு 5 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் என்ன இதில் நான் பர்ச்சேஸ் பண்ணோம்னா டெராஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2800 ஸோ ரொம்ப பிரியமாக இருக்கா இது இல்லை. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நான் ஆர்டர் பண்ண டைம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணது எப்போ அப்படின்னா இந்த 11/11 ப்ரொமோஷன் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த டே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதே வந்து நீங்கள் லோக்கலில் பை பண்ணுறது அப்படின்னா நான் ஆல்ரெடி நான் வந்து 2 ஃபேனில் கூலிங் பேட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது சம்திங் 3500 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அது அவ்வளோ ஒர்த் இல்லை. ஸோ அதில் எவ்வளோவா இல்லை, வெறும் இந்த தட்டு இந்த ஒரு ரே மட்டும்தான் இருந்தது. ஸோ ஜஸ்ட்டு 2 ஃபேனில் ஒரு ரே. ஸோ இது அப்படியே வந்து எலக்ட்ரிக் வைக்கமே ஒரு ஸ்டாண்டு கிடையாது. ஃபேன் ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் என்னனால அது 3500 அது வந்து வர்த்தே கிடையாது அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணதும் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். பட் அதுக்கப்புறமா தான் இது நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் நான் பர்ச்சேஸ் பண்ணது கூட இது கிடையாது. அது பர்ச்சேஸ் பண்ணதுன்னா இந்த ப்ராடக்ட் தான். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது எதுவோ, நமக்கு கிடைச்சது எதுவோ. ஸோ பட் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் 3 ஃபேன் உள்ளது ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு கிடைச்சது 5 ஃபேன் உள்ளது. ஸோ ரொம்ப வந்து ரொம்ப எனக்கு ஒரு என்ன சொல்லுவோம் சர்ப்ரைசிங் கிஃப்ட் அனுப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து டெலிவரி ப்ராடக்ட்ஸ் ஆர்டர்ஸ் வந்து பர்ச்சேஸ் வந்து நிறைய வந்துட்டு இருந்த டைம். ஸோ மேபி அதனால் வந்து ஆர்டர்கள் மாறி அனுப்பப்பட்டிருக்கலாம். பட் நான் இதை வந்து செல்லரோட கதை தெரிஞ்சேன். ஸோ அவங்களும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்னு நம்மளும் அந்த ப்ரொமோஷன் டைம் தானே. ஸோ அதனால் நமக்கு கிடைச்சிட்டு ஒரு லக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் இந்த ப்ரொமோஷன் டைமில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஸோ லிமிட்டட் ஸ்டாக்கில் ப்ராடக்ட்டை ஆர்டர் பண்ணி பார்க்கணும்.
ஸோ இன்னொரு இது வந்து லிமிடெட் ஸ்டாக்லாம் கொடுத்துருந்தாங்க, அந்த ப்ராடக்ட் வந்து லிமிடெட் ஸ்டாக் அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா மேக்ஸிமம் அதில் ஆர்டர் போயிட்டுன்னா ஒரு 3 ஃபேன் உள்ளது 2800 சம்திங் போயிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு கிடைச்சது வந்து 5 ஃபேன் உள்ளது 2500. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது, நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வந்து இப்படி சேனல்ஸ் வந்து ஒரு சில சேனல்ஸ் தான் இப்போ இருக்குது. ஸோ அதில் நம்மளும் ஒரு ஆளுன்றது வந்து நமக்கு பெருமை தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இதில் வந்து எனக்கு இன்னொரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இது பவர் பேங்க் மூலமாகவே நம்ம வந்து இதை வந்து ஃபேனை வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஸோ இப்போ நான் பவர் பேங்கை ப்ளக்இன் பண்ணுறேன். ஸோ ப்ளக்இன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ த மேஜிக் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதுதான். ஸோ மேபி உங்களுக்கு லைட் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து பெருசாக தெரியாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபேன் ஸ்பீடே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து ஃபேனோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஏன்னா எனக்கு தேவை அப்படின்னா நான் ஃபேன் ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ண அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பட் இந்த சேம் ப்ராடக்ட் இருக்காது, ஏன்னா அது ஸ்டாக் அவுட். ஸோ நான் ஆர்டர் பண்ணேன், நான் தான் லாஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் போய் பார்க்கும்போது ஸ்டாக் அவுட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ப்ராடக்ட் வேறு செல்லர்ஸ் இல்லை சேம் செல்லர்ட்டே வந்து திருப்பி ப்ராடக்ட் ஸ்டாக் வந்து தான் போட்டிருப்பாங்க. ஸோ அது கிடைச்சிது அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ இல்லை வந்து டீட்டெயில் கொடுத்துருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ ஜஸ்ட் ஒரு ஷேர் தான். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். மோஸ்ட்லி அதுதான் அப்டேட் உள்ளது இன்னைக்கு போடுறதா இருக்குது. ஏன்னா பழைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஆக்டிவில் இல்லை. ஸோ இனிமேல் வந்து டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம். ஸோ இன்ஸ்டாகிராம் நம்ம வந்து ஆக்டிவாக இருக்கணும். ஸோ அதிலே வந்து போஸ்டர் டெய்லி வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலில் அடுத்த ஒரு வீடியோ வரப்போது. ஸோ அதுக்கான குழு இங்கே இப்போ கொடுக்குறேன். ஸோ அது என்ன வீடியோ அப்படின்றத கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். சாரி, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை நான் வந்து பின் பண்ண, நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நான் வந்து கமெண்ட்டை பின் பண்ணுறேன். ஸோ இனிமேல் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே அடுத்த வீடியோக்கான குழு வந்து இமேஜஸாக கொடுப்போம். ஸோ அது என்ன அந்த இமேஜஸை வச்சு நீங்கள் அடுத்த வீடியோக்கான டைட்டில் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களோட நேமையும் வந்து நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதுக்கான இமேஜஸ் வந்து கவுண்டர் ஸ்டார்டிங் நவ் 5 4 3 2 1 0. ஸோ ஓகே. ஸோ இமேஜஸை பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் அந்த இமேஜஸ். ஸோ இந்த இமேஜஸை பார்த்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க. ஸோ அடுத்த வீடியோ என்னவாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டுருங்க. ஸோ என்னோட சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் தேங்க்யூ ஃபார் தமிழ் யூடியூப் சேனல்.